அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு கொடுக்கப்படும்னு பேசப்பட்டிருந்த நிலையில அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்கன்ற தகவல் வெளியாகி அவருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. தமிழக பாஜக தலைவரா இருந்த எல் முருகன் பல ஆண்டுகளா சட்டமன்றம் செல்லாத பாஜகவை அதிமுக கட்சியோட கூட்டணி வச்சு சட்டமன்றம் அனுப்பி வச்சாரு. ஆனா அண்ணாமலை சந்தித்த தேர்தல்கள் எதுவும் பாஜகவுக்கு கை கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அதிமுக கூட அவர் மேற்கொண்ட மோதல் போக்கு காரணமா அதிமுக கூட்டணியும் உடைஞ்சது. இதை தொடர்ந்து மக்களவை தேர்தல்கள்ல பாஜக தனித்த கூட்டணி அமைச்சாலும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கல. ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து இருந்தா குறைஞ்சது 10ல இருந்து 15 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கலாம்னு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில பாஜக அதிமுக கூட்டணி அவசியம்னு சில சீனியர்கள் ஆசைப்பட்டாங்க. இதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலையை நீக்கணும்னு கூட்டணியோட தலைமை வேட்பாளரா தன்னை நியமிக்கணும்னு அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும்னு திட்டவட்டமா எடப்பாடி பழனிசாமி சொன்னதால தமிழக பாஜகவோட புதிய தலைவரா நயினார் நாகேந்திரன் நியமனம் செய்யப்பட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, நிச்சயம் அண்ணாமலையோட திறமையை பயன்படுத்திக்குவோம்னு பாஜக தலைமையில சொல்லப்பட்டதால தேசிய அளவிலான பதவி அவருக்கு வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் பாஜகவோட முக்கிய பிரிவான இளைஞர் பிரிவு தேசிய தலைவரா அல்லது பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவோட தலைவரா அண்ணாமலை நியமிக்கப்படலாம்னு செய்திகள் கசிஞ்சிருக்கு. இதை கேட்ட அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவரோட திறமைக்கு ஏத்த பொறுப்பு கிடைச்சா சந்தோஷம் தான் கருத்து தெரிவிக்கிறாங்க.